நீட் ரகசியம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. 3 வருஷம் ஆக போகுது. நேற்று அந்த ரகசியத்தை சொல்லிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, மத்திய அரசு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இபிஎஸ் இது சம்பந்தமாக கேள்வி கேட்ட பொழுது நேற்று தான் அந்த ரகசியத்தை உடைச்சிருக்கிறாரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று சொன்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திண்ணையில் படுத்துக்கொண்டாவது திராவிட நாடை வாங்கி தருவேன், ரூபாய்க்கு 3 படி, இல்லையில் முச்சந்தியில் நிறுத்தி என்னை சவுக்கால் அடி அப்படின்லாம் சொல்லி வசனம் பேசி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பொய்யை சொல்லி சொல்லி சொல்லியே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பொய். அதுல 2019 புது உருட்டு என்னன்னா, நாங்க நீட்டை நாங்க போக்கிடுவோம், நீட்டை விலக்கிட்டு தான் மறுவேலை அப்படிங்கிற பொய். அதுக்குதான் பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது என்னன்னா, அந்த நீட்டு ரகசியம் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், அதை பரவாயில்ல சொல்லுங்கன்னா, இல்ல நான் சொல்ல மாட்டேன், அதுக்கெல்லாம் தெம்பு திராணி ஆண்மை இருக்கணும்னு அப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. முதல்ல கொடுத்த விளக்கம், நாங்க ஆட்சிக்கு வரும்போது அதை செய்வோம் அப்படின்லாம் கயிறு திரிக்கிட்டு, நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்டு அப்படின்னு பொய் சொன்ன ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. வாயாலே வட சுட்டு மக்களை குழப்பி குழப்பி செல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நேத்திக்கு எலியில இந்த எலி பொறி வைப்போம்ல வீட்டுல, நீங்களும் அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பம், வீட்டுல நீங்க அந்த டக்குன்னு அடிக்கும் அந்த மசால் வடையை ஒரு ஆட்டை ஆட்டிச்சுன்னா டக்குன்னு அடிச்சு சத்தம் வந்தோம்னா நாம ஏஞ்சி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் ராத்திரி 1 மணிக்கு தூங்கிட்டு இருந்தா கூட அந்த மாதிரி எலிப்பொறியில நேத்தி மாட்டினா மாதிரி சட்டசபையில வசமா தவழ்ந்த பாடியாரே, கரடியே காரி துப்பின மொமெண்ட், தவழ்ந்த பாடியாரே அவரை கார்னர் பண்ற அளவுக்கு கொண்டு போய் நேத்திக்கு ஸ்டாலின் முட்டுச்சந்தில போய் சிக்கிக்கிட்டாரு. அதுக்கு அவர் அப்ப கூட சமாளிச்சு, இல்ல எங்களுக்கு இண்டி கூட்டணி, இண்டி சரியா தானே சொன்னேன், இண்டி கூட்டணி எனக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன், இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாங்க அதை மாத்திருவோம் தான் சொன்னோம். அப்ப பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்லிருக்கணும், நாங்க ஆட்சிக்கு வர முடியல, எங்களுக்கு தென்போ திராணியோ இல்ல, நாங்க மக்கள் நம்பிக்கையை பெறல, அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்னு இவர் மக்கள்கிட்ட சொல்லி இருந்தாருன்னா நாங்க பொய் புழுவிட்டோம். அந்த பொய்யோட நேரத்துல நீங்க கல்விக்கான லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம், உங்களுக்கு மாசம் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய், மாசமானா பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு எல்லாம் இப்ப குதர்க்கமான வாதங்களை வைக்கிறதுக்கு பதிலா இதுக்கெல்லாம் நாங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோம். கோஆபரேட்டிவ் சொசைட்டி லோன்ல இருந்து கல்வி எஜுகேஷன் லோன் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க ராஜினாமா ரத்து பண்ணுவோம்னு சொன்னதெல்லாம் பொய்யா புழுவி ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டு இருந்தாருன்னா அவருடைய மரியாதை உயர்ந்திருக்கும். இப்ப அடுத்த புழுகு மூட்டையை அவுத்து விடுறாரு. இல்ல அது மத்திய அரசு கிட்ட தானே இருக்கு. அப்ப மத்திய அரசு கிட்ட தான் இருக்குங்கிறது உனக்கு இன்னைக்குதான் தெரியுமா? அவ்வளவு ஞான சூன்யமா? கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்கிறது கூட முன்னாள் முதல்வருக்கு தெரியலையா? கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது இவங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக கெட்டிக்காரம் புழுகு 8 நாள்ங்கிறது போய் இப்ப கெட்டிக்காரம் புழுகுங்கிறது 8 நாள்னா இவருடைய புழுகு. நீங்க வக்கரமா நீங்க என்ன இருந்தாலும் அவர் முதல்வர், நீங்க அவரை நமக்குமான முதல்வர் கரெக்ட். அவரை போய் நமக்குமான முதல்வரை நீங்க இப்படி சொல்றத நானும் லேசா உங்களை உலக்கையால் அடிக்காம ரோஜா பூவால் அடிக்கிற மாதிரி நான் உங்களை என்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால இவர் அதை தாண்டி அடுத்தது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் ஒருத்தர் இருக்காருல்ல, இப்ப புதுசா வந்திருக்காரு ஜோசப் விஜய். அந்த ஜோசப் விஜய் அவர் பேரு அதானுங்க, ஜோசப் விஜய். ஜோக்கர் விஜய்னு அது அரசியல், அவர் சினிமாலேயே ஹீரோவா நினைச்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அஜித் எல்லாம் பார்த்துட்டு, கமலஹாசனை பார்த்துட்டு, ரஜினிகாந்தை பார்த்துட்டு, சரி விடுங்க நம்ம தனிநபர் தாக்குதல்பாங்க, உடனே நம்ம ஆளுங்களே பொங்கி வருவாங்க, பரவாயில்ல அனில் குஞ்ச நம்ம இப்ப வேற இதுல பேசிப்போம். இவர் இந்த ஜோசப் விஜய் என்ன சொல்லிட்டாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியனு, அவரு நீட்டுக்காக இவங்களை வன்மையா கண்டிக்கவும் அந்த சிவசங்கர்னு ஒரு அமைச்சர், ஜெயங்கொண்டத்தை சேர்ந்தவர், அவர் இவர் லாபகரமாக போக்குவரத்து பயங்கரமா லாபகரமா நடத்தக்கூடிய போக்குவரத்து எல்லாம் ரொம்ப லாபகரம். அதுவும் அவர் தன்னை அடுத்த காடுவெட்டி குருவா நினைச்சுக்கிறார். இயல்பிலேயே காடுவெட்டி குரு ஒரு உண்மையான மாவீரன். ஆனா புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா இருக்கக்கூடிய அந்த சிவசங்கர் இன்னைக்கு விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா, தற்கொலைத்தனமா பேசுறாரு. அது உண்மையான நடிகனுக்கு என்ன தெரியும், நடிகனுக்கு நாவடக்கம் தேவை, இந்த சினிமா டயலாக் எல்லாம் பேசாதுன்னு ஒருவேளை அவருக்கு உதவி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறம் பார்த்தா விஜய் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதுதான் ஓஹோ இவர் சிவசங்கர் சொல்றது அத்தனையும் நம்ம பார்க்கும்போது
உதயநிதி ஸ்டாலினை கண்டிக்கிற அளவுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடிமை, அதாவது நான் சொல்றது ஸ்டாலின் குடும்ப அடிமை, கருணாநிதியின் குடும்ப அடிமையாக இருக்கக்கூடிய சிவசங்கருக்கு இவ்வளவுமான ரோசம் வந்துருச்சா அப்படின்னு அந்த அறிக்கையை படிக்கும் போது நான் கூட வியந்து போயிட்டேன். அது தினமலர்ல வந்திருக்கு இன்னைக்கு. தினமலரா தினமணியா ஒருத்தர் கட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு இது பண்ணோம்னா, அதே எங்க அப்பா நடிகனுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்கவும் உதயநிதி ஸ்டாலின் தான் கேட்கிறாருன்னு பார்த்தா கடைசியில ஜோசப் விஜய் அதை விஜய்னு போட்டு முடிச்சிருக்காரு. அதுல அந்த அளவுக்கு இவங்க வந்து உருட்டி மக்கள் மன்றத்தில் அசிங்கப்பட்டு நிற்கின்றார்கள். மக்கள்கிட்ட போய் பொய்யா புளிவிட்டோம், எங்களால முடியாது, உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு, நாங்க வந்து நீட்டை வந்து விளக்க முடியாது, நாங்க வந்து எங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக பொய் புளிவிட்டோம் அப்படின்னு மக்கள் மன்றத்துல போய் இவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா திமுக அது கண்ணியமா இருக்கும். கடைசியில் இந்த செய்தியில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த அரியலூரில் மெடிக்கல் காலேஜை திறந்து வச்சோம், அரசு மெடிக்கல் காலேஜ். அதில் வந்து ஒரு பிளாக்குக்கு வந்து இந்த அனிதா பேரில் இருந்தனா பல பேர் எங்களை கேட்கிறார்கள், நீட்டு ரத்து என்ன ஆச்சுன்னு. இந்த கட்டிடம், இந்த படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாருக்கும் தோணும்னு உதயநிதி சொன்னார். இப்போ அந்த படத்தை பார்த்தால், அந்த கட்டடத்தை பார்த்தால் என்ன தோணும் எல்லாருக்கும்? அதாவது அந்த பொண்ணு பாவம், அந்த சின்னஞ்சிறு குழந்தை அனிதா, நான் போய் அக்ரி படிக்க போறேன்னு கூட பேட்டி கொடுத்தது இன்னைக்கு திரும்பியும் ட்விட்டர்ல எடுத்து நிறைய பேர் பகிர்ந்திருக்காங்க. அந்த குழந்தைய தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டினவர் இவரு. இளம் சிங்கம் அண்ணாமலை கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி தற்கொலைக்கு தூண்டக்கூடிய மு.க. ஸ்டாலினை கைது செஞ்சு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு கைது செஞ்சிருந்தா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்காதுன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். அதை இங்கே நினைவு கூர்றேன். இந்த அனிதா பிளாக்னு எல்லாம் நாங்க பேர் வச்சுட்டோம் அப்படின்னு உருட்டுறாங்கல்ல, அரசியல் மட்டுமே செஞ்சு வாயால வடை சுடக்கூடிய இந்த ஒரு போட்டோ ஷூட் ஆட்சியானது மக்களை மீண்டும் வடை சுட்டு ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க.